ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம புரட்டாசி 1 நம்மளோட பெருமாளோட அனுகிரகம் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு ஏழுமலையார் அப்படின்னு பார்க்கலாமா? கமெண்டில் ஓம் நமோ நாராயணா, அவரை எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி கூப்பிடுங்க. ஐ லவ் யூ டேடின்னு சொன்னாலும் பரவாயில்ல. உங்களுக்கு அவர் கூட எப்படி அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுதோ அதை நீங்கள் வந்து கமெண்டில் பதிவிடுங்க. நான் வந்து ஐ லவ் யூ டேடின்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ? ஓம் நமோ நாராயணா அப்படி சொன்னால் பிடிக்குதா? தாராளமாக போடுங்க. இல்லை ஏழுமலையாரையும் சொன்னால் பிடிக்குதா? கோவிந்தா, அச்சுதா, ஆனந்தா, கோவிந்தா, ஓம் நமோ நாராயணா, எப்படியெல்லாம் ஒரு திருநாமத்தை சொல்லணும்னு பிடிக்கிறீங்களோ, மனசுக்கு அப்படியே ஒரு ஃபீல் வருதோ அதை போடுங்க. சந்தோஷமாக இருங்க. அப்பா உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங் கொடுக்குறான்னு பார்க்கலாம். 2 ஃபைல் வைக்கிறேன். ஓகேவா? 2 ஃப்ளவர் தெரியும் ஸ்க்ரீனில். அந்த ஃப்ளவர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்கள். சேனல் நிறைய பேருக்கு ரீச் பண்ணுங்கள். ஒரு நல்ல குட்கர்மாவை சேர்த்துக்கோங்க செல்லங்களே. நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு டிவைன் உங்களை வந்து பாருங்கள், உங்கள் மூலமாக ஒரு 4 பேருக்கு இந்த மெசேஜ் போய் ரீச் ஆச்சுன்னா அதோட புண்ணியம் கூட உங்களுக்கு கிடைக்கும்ல. ஓகே, உங்களுக்காக ப்ரேயர் நடத்தப்படுகிறது. நீங்கள் ஃபுட் டொனேஷனுக்கெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த அது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்ப்பா. 21ஆம் தேதி வரக்கூடிய அந்த அமாவாசை ரொம்ப சிறப்புமிக்க அமாவாசை. பித்ருக்களுக்கு வந்து மறக்காமல் அந்த எள்ளு தர்ப்பணம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இந்த மூதாதையர் வழிபாடு, கன்னி தெய்வங்கள்லாம் இருக்காங்கல்ல, கன்னி சாமிகள், அவங்க வந்து மேரேஜ் ஆகாம சின்ன வயசில் இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி கன்னி தெய்வங்கள் யாராவது இருக்காங்க, இப்போ வழிபாடு பண்ணுறத நீங்கள் வந்து நிறுத்திருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அவங்களோட மனக்குறை ரொம்ப வந்து குடும்பத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப தேவை அன்றைக்கி உங்களுக்கு. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சு பூஜை பண்ணி எப்படி சிம்பிளாக உங்களோட குடும்ப வழக்கம் எப்படியோ அப்படி செய்யுங்க. அப்புறம் வந்து அன்றைக்கி தினத்தில் நீங்கள் வந்து சில நல்ல விஷயங்களை செய்யுங்க. ஃபுட் டொனேஷன் பண்ணுறது, மற்றவங்களுக்கு அந்த ஊனமுற்ற அந்த குழந்தைகளுக்கு, அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு உங்கள் கையால் முடிஞ்ச உதவிகளை கொடுங்க. அது வந்து குட்கர்மாவை உங்களுக்கு மல்டிபிள் பண்ணும். ஓகேவா? அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரேயரும் நான் வச்சுருக்கேன். யாருக்காவது வந்து ஃபுட் டொனேஷன் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் கிடைக்கும். நீங்கள் அந்த ஃபுட் டொனேஷன் பண்ணிவிட்டு உங்களோட நேம், உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது ஸ்பெஷலாக ப்ரேயர் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ப்ரேயர் அன்றைக்கி நடத்தப்படும். ஓகேவா? இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயத்த நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க. ஓகே, சரி. ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்பான்னு பார்க்கலாமா? ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நாளாக உங்களோட ஃபேமிலியோடு நீங்கள் வந்து சேர்ந்து இல்லை, கொஞ்சம் அதாவது பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பிரிவெல்லாம் ஒரு எண்டுக்கு வரப்போகுது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் பர்சனோட நீங்கள் இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் பிரிஞ்சிருக்காங்க. உங்கள் குழந்தைங்களோட சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் சைல்டு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காகும். உங்கள் கணவரோட இல்லை மனைவியோட நீங்கள் சேர்ந்து ஒரு நியூ பிளேஸ்க்கு போகிற மாதிரி இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இடம் விட்டு இடம் மாறுது. ஓகேவா? உங்களோட பிரார்த்தனைகள் கேட்கப்படுகிறது. இவ்வளோ நாளாக இருந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் மாறி உங்களோட லைஃப் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு நியூ ஷிஃப்டிங் இருக்குது. கடல் தாண்டி போகணும், ஏதாவது அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும், அப்ராடில் வந்து ஜாப் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தரப்போகிறார். ஒரு சிலருக்கு வந்து லவ் ப்ரப்போசல் ஏற்பட போகிறது. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறார். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? கலெக்டிவாக வருது. எனக்கு இதுக்கப்புறமா என்ன கார்ட் இருக்குதுன்னு பார்த்தேன். உடனே அது பின்னாடி மெசேஜ் கொடுக்குறாரு. எஸ், ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் வரப்போகுது உங்களுக்கு செல்லங்களே. நான் இப்போ தான் சொன்னேன், கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் அப்போவே சொன்னேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டேட்லாம் வந்து நீங்கள் ஒரு நல்ல காரியங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல மல்டிப்ளாக உங்களுக்கு குட்கர்மாவை கொடுக்கும்னு சொல்லிட்டு
அந்த அந்த நேரத்து இப்போது உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் உங்களோட வேலையில் உங்களோட பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் உங்களோட அந்த நற்காரியங்களை அதிகப்படுத்துங்கள். ஒரு சிலர் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இப்போ கொஞ்சமாக பண்ணுறீங்க, இப்போதைக்கு உங்களால் முடிஞ்சது செய்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்களால் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகுறீங்கன்னா கொஞ்சம் அதை அதிகப்படுத்துங்க. ஓகே, ரொம்ப நல்ல பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? த குட் யூ டூ கம்ஸ் பேக் டு யூ. எஸ், அதுதான் கர்மா. நீங்கள் நல்ல விஷயங்களை பண்ணும்போது அது உங்கள் பின்னாடியே உங்களுக்கு நல்ல விஷயங்களை நல்ல பிளெஸ்ஸிங்கை கொடுக்கும். கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளோ ஆஃப் அபண்டன்ஸ். உங்களோட கடன்கள், நீங்கள் ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கடன் அடைச்சிடுவீங்களாம். ஓகேவா? எல்லா எல்லா கடனையும் அடைச்சிடுவீங்க. நீங்கள் அதனால் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அபரிமிதமான செல்வ செழிப்பை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற அந்த சொசைட்டிக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சூப்பர் பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு பார்த்தீங்களா பெருமாள். ஏழுமலையார் நினச்ச உடனே அவர் வல்லல். அவர் வந்து அவ்வளோ ஒரு எப்படின்னா தன்னோட பக்தர்களை செல்வ செழிப்போடு பார்த்துக்குவார். ஆனால் தூய அன்போடு இருக்கணும். யாரையும் வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஓரளவுக்கு செல்வம் வருது அப்படின்னா பணிவு வரணும். ஓகேவா? நம்மக்கிட்ட செல்வம் இருக்குங்கிறதுனால அடுத்தவங்களை குறைச்சி மதிப்பிடுறது, அடுத்தவங்களை ரொம்ப ஏளனமாக எண்ணறது, நடத்துறது, அதெல்லாம் செய்யாதீங்க. பதவி வரும்போது பணிவு வரணும்னு ஒரு பாடல் கூட இருக்கு இல்லையா? கண்ணதாசன் பாடல். அது எம்ஜிஆர் பாடல்கள், நிறைய தத்துவ பாடல்களில் அந்த மாதிரி நல்ல ரைட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த பாடல்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட ஸ்டேட்டஸ் உயரும்பொழுது பணிவும் அன்பும் அடக்கம் எல்லாம் வரணும். ஓகேவா? எல்லாருக்கும் அது வந்து பகிர்ந்து கொடுங்க. நல்ல அன்பாக இருங்க. மற்றவங்கள வந்து அவங்கள விட கீழே இருக்காங்கன்னு சொல்லி அவங்களெலாம் வந்து ஒரு என்னது அவங்கள ஒரு ஜந்து மாதிரி பார்க்குறது, அவங்கள அதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே வந்து அப்படிலாம் நடத்துவாங்க. இப்போல்லாம் வந்து ஃபேமிலிக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பமாகுது. வெளியில் சொசைட்டியே கூட இல்லை. சொசைட்டியே வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. கூட பிறந்தவங்களே ஒரு மாதிரி பார்க்குறது, மட்டம் தட்டி பேசுறது, அவங்கள வந்து ஒதுக்கி விடுறது, இது மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டுருக்காங்க. அதனால் அந்த மாதிரி தவறுகளை என் செல்லங்கள் பண்ணக்கூடாது. என் டிவைன் பச்சா சேனல் பார்க்குறவங்கெல்லாம் நம்மளோட டிவைனோட குழந்தைகள் இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. நீங்கள்லாம் ஒரு டிவைன் லைட். ஓகே, என்னோட ஒவ்வொரு வார்த்தையும் யூனிக்கான வார்த்தைகள். நான் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் லைஃப் எவ்வளோ மாற்றம் அடையும். மாற்றம் ஒன்றே மாறாதது. அதை நல்வழியோடு நீங்கள் நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்லபடியாக அந்த விதைச்சி அந்த விதை மரமாக வளரும் போது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். புரியுதா? அதுக்கு தான் நான் அதை சொல்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவேன். வாவ், நீங்கள் கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க வெளியூர் கண்டிப்பாக 100% கேரண்டி. வெளியூருக்கு போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இப்போவே கூட நீங்கள் சில பேர் இதை பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுற அந்த விஷயத்தில் பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை ஆகிறது, பாசிட்டிவாக அங்கேருந்து ஒரு அப்புறம் இது வர்றது, மெசேஜ் வர்றது, நீங்கள் எடுக்கிற அந்த ஸ்டெப்பில் நிறைய சிக்னிஃபிகண்ட்டான ஒரு நல்ல ஒரு குட் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த குட் சைன் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியும்னா, இந்த நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு உங்களோட பழைய பேக்கப்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுடுங்க. சில பேருக்கு வந்து இந்த நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது இல்லையா, அந்த டைம் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? அப்போது டிவைன் உங்களை கொஞ்சம் சோதிக்கும். எப்படின்னா, சடனாக உங்களுக்கு மறந்துருப்பீங்க. அந்த பாஸ்ட்டை பற்றி எனக்கு வேணவே வேணாம்ப்பா அப்படி சொல்லிட்டு மறந்துட்டு உட்காந்துருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும். என்னடா இது, இவ்வளோ நாளாக நான் வந்து இதெல்லாம் மறந்துட்டு தானே இவ்வளோ நாளாக நான் ஜாலியாக இருந்தேன், திரும்ப ஏன் இதெல்லாம் வருது? அப்போ இன்னும் நான் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் மறக்காமல் நான் கஷ்டப்படுறனோ, எனக்குள்ளே இன்னும் அந்த விஷயங்கள்லாம் இருந்து என்ன அதுதான் தடுக்குதோ அப்படின்லாம் நினைக்க தோணும். நீங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. அதை திரும்ப நீங்கள் பேக்கப் கொண்டு வராதீங்க. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? இதுக்கு தான் நான் குருக்கிட்ட சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எண்ணங்கள் வருதா, உடனே அதை வந்து குருவே சரணம். குருக்கிட்ட இனிஷியேஷன் வாங்கி தீட்சை பண்ணி நீங்கள் அந்த கிளாஸ்லாம் வரும்போது இந்த மாதிரி டாக்டிஸ் இந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எண்ணங்கள் தானாக உங்களுக்கு மூவ் ஆன் ஆகும். அந்த அற்புதம் அதிசயம்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா
அதுக்கு தான் சொல்கிறேன், குரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட இனிஷியேஷன் வாங்கிக்கோங்க, தீட்சை கற்றுக்கோங்க, தீட்சை மந்திரங்கள் வாங்குங்க, லைஃப் கோச்சிங் கிளாஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு லேகிங் கொடுக்கும். அதுக்கு தான் அந்த இன்ட்டு கொடுத்துட்டாரு, ரிலீஸ் ஹோல்டு பிலீவ் சிஸ்டம். பழைய விஷயங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுமா மனசில். எந்த நார்மல் பீப்புளுக்கும் இப்போ ரீடிங் பார்த்துட்டு பழைய சிஸ்டர் இதெல்லாம் வந்து பேக்கில் வைக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க அப்படியே என்னமோ பேகு, உங்களோட ஸ்கூல் பேகு வீட்டுக்கு வந்தோடனே தூக்கி தூரமாக அப்படி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பாடா ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்ட்டுலாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது செல்லங்களே. அப்படியெல்லாம் யாராலும் இருக்க முடியாது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அடிக்கடி அதை தான் நினைப்பீங்க. அப்படி சொல்லிட்டா உடனே போய்டுமா அது அப்படிலாம் போகாது. அதனால தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட ஒரு நல்ல என்கிட்ட வரணும்னு அவசியம் கூட இல்லை. நீங்கள் யாராவது மாஸ்டர்ஸ் நல்லா அந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து சரி பண்ணி உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ண வைக்கிறாங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட நிறைய பேர் குணமடைதல், நிறைய பேருக்கு லைஃப் சேஞ்சிங் நடக்குதுன்னா போய் பண்ணிக்கோங்க. தாராளமாக நானே கூட ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி குருமார்கள் யாரும் தெரியலையா, உங்களுக்கு டிவைன் பாத்தில் எல்லாத்தையும் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ரிவ்யூவும் கொடுக்குறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க உங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நிறைய பேர் நான் முன்னாடிலாம் வந்து நான் அதை யோசிக்கவே இல்லை தெரியுமா. ஒரு விஷயம் தெரியுமா, நான் சேனல் போட்டு இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட நிறைய பேர் வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எல்லாமே போவாங்க. நான் அவங்ககிட்ட ரிவ்யூவில் வாங்கவே மாட்டேன். அப்புறமா தான் இது எல்லாருக்குமே ரிவ்யூ கொடுத்தா தான், அதாவது இவங்களுக்கு நீங்கள் வந்து இத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்போ நமக்கு நடக்கும், அவங்களுக்கு அதெல்லாம் ப்ரூஃப் கொடுத்தா தான் நம்புறீங்க. அடக்கடவுள், டிவைன் தன்னை பற்றி ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. சரி, அப்புறமா வேறு வழியில் நீங்கள் இந்த எண்ணத்தில் தான் போகிறீங்க. ஸோ உங்கள் வழியிலே போய் தான் உங்களுக்கு வந்து இதை புரிய வைக்கணும்னு நினச்சி தான் நான் இப்போ வந்து ஃபீட்பேக் வாங்குகிறேன். அதுவும் நல்லது தான். ஏன்னா ஃபீட்பேக் வாங்கும் பொழுது தான் தெரியுது அவங்க ஏதாவது லேகிங்கில் இருந்தாலும் சரி, நாங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் எவ்வளோ பெஸ்ட்டானதுன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல விஷயந்தான். எது நடந்தாலும் அது நல்லது தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்படி தான் டிவைன் வந்து இந்த மக்கள்லாம் இவ்வளோ தான் ஞானத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு இப்படி கொடுத்தா தான் இதை வந்து போய் சேரும் அப்படின்னா நான் அப்படி தான் பண்ணி ஆகணும். அதனால தான் அதை வாங்குறேன். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர்கிட்ட நான் எல்லாம் அதை அப்போ வந்து எனக்கு தெரியல. நான் இவ்வளோ ப்ரூஃப், அதாவது கடவுள்னு காமிச்சிக்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் போல இருக்குது. அப்படி கொடுத்தா தான் நீங்களாம் நம்புவீங்க இல்லையா. இன்றைக்கி நான் வந்து பெருமாளோட அந்த இது எடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரீடிங் போட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஷார்ட் ரீடிங் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஷார்ட் ரீடிங் எங்கே எனக்கு கொடுக்குறாங்க, லாங் ரீடிங் தான் வராது. சரி, அப்படி நான் அவரோட இது வந்து பிளஸிங்ஸ் எப்படி இருக்குது புரட்டாசி மாதத்துக்கு இன்றைக்கி 1ஆம் தேதி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். அழகாக எவ்வளோ அபேடன்ஸ், செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். இந்த லேகிங்லேருந்து நீங்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக செல்வ வளத்தோட சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழணும் அப்படின்றனால தான் இதை சொல்கிறோம். இந்த லேகிங்கில் இந்த பிளஸ்ஸிங்கை வாங்க முடியாத செல்லங்கள் ஏன் வாங்க முடியல உங்களுக்கு அப்படிங்கிற மெத்தடையும் சொல்லி கொடுக்குறேன். அது எதனால் லேகிங், அதை எப்படி நீங்கள் சரி பண்ணிக்கணும். எல்லா நேரத்துலையும் கடவுள் வந்து அம்மா மாதிரி குரு மாதிரி வாயில் எடுத்து ஊட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பா குருவா உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்படி தான் சைன் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க புதிய வீட்டுக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். கண்டிப்பாக சூப்பரான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அபேண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களோட ஜாபில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஏதாவது புது ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த இடம் வந்து உங்களுக்கு அமையும், அந்த ஜாப் அமையும். ஓகேவா. சில பேர் வந்து புது வீடு வாங்குவீங்க, அதே மாதிரி வெஹிக்கிள் ஏதாவது வாங்கணும்னு பிளான் வச்சுருந்தீங்கனாலும் வாங்குவீங்க. சந்தோஷமா. எவ்வளோ அழகாக சன்கார்டு வந்துட்டார். இதுதான்ப்பா எங்கள் சூரிய நாராயணர் வந்துட்டார்ப்பா உங்களுக்கு. வா சூப்பர். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கிராட்டிடியூட் பண்ணுவீங்களா செல்லங்களே. நான் இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, குருமார்களுக்கு வந்து கிராட்டிடியூட் பண்ணுங்கள், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். அவங்க எவ்வளோ அழகாக உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. A time of great joy and success. Okay. That to the divine. Yes. நீங்கள் என்னெல்லாம் ஒரு விஷயம் வந்து யோசித்து வச்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி தரப்போகிறாங்க. அந்த விஷயங்கள் வந்து ஒரு மேஜிக்கலாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்கள் கைக்கு வரப்போகுது. அதுதான் சொல்கிறேன். சன்கார்ட் வந்திருக்கார். கண்டிப்பாக நியூ பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறவங்க, நியூ ஜாபுக்கு,
ஓகேவா? புதிய படிப்புகள், வேலைவாய்ப்பு எல்லாமே எல்லாமே நான் தரேன். நம்மளோட இதோ ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு நான் வந்து இவரோட ஒரு இவரோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு சில வழிகள்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். நம்ம கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு அந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட், அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ்லாம் படிக்கிறீங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து சூரிய நாராயணரோட அந்த பிளஸ்ஸிங்ஸை வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த இனிஷியேஷன் தீட்சையெல்லாம் வாங்கி பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த விஷயம் நடக்க போது. பேஷண்ட்டாக இருங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இது, ஓகேவா? ஸோ சில லேகிங்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வருதுன்னா அதை உங்களை ஹீல் பண்ணி நான் சொல்லி கொடுத்த மாதிரி அதை சரண்டர் பண்ணிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. நான் எப்படி சொல்லி கொடுத்து வழி நடத்தணும் அந்த மாதிரி இருங்க. கண்டிப்பாக இந்த பிளஸ்ஸிங்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. சூரிய நாராயணரே வந்துட்டார், பெருமாளே வந்துட்டார். ஓகே, எல்லா செல்லங்களுக்கும் நான் சேனல்லையும் சொல்கிறேன். சில பேருக்கு உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் வருது, அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார வச்சுக்கணுன்றதெல்லாம் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து பயனடைங்க. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா, இது மாதிரி நீங்களும் இந்த பிளஸ்ஸிங்கை அட்ராக்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் லைஃப்பும் மலரட்டும், ஓகேவா? எல்லாருக்காகவும் தான் நான் சொல்கிறேன். ரிலீஸ் இட். எஸ், சில சிலங்கள் பாருங்கள், நான் அதுதான் சொன்னேன். இந்த கார்டு பார்த்து சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் பழைய விஷயங்களில் பேக்கப் கொண்டு வராதீங்க. சில பேர் வந்து ரொம்ப ஒரி பண்ணுறீங்க. உங்களுக்கு நடந்த அந்த இழப்புகளை நினைக்கிறீங்க. மணி இழப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி எமோஷ்னல் லாக்கு, ஒரு உறவு கொடுத்த வழியாக இருக்கலாம். இந்த ஒரிஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறத அந்த சிச்சுவேஷனை தடுக்குது. நீங்கள் பண்ணுற இந்த விஷயம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அடிக்கடி இதுதான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? உங்களை நீங்கள் வந்து ரீஃபோக்கஸ் யுவர் தாட். திரும்ப 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 வந்து அதை செய்யாதீங்க, நெகட்டிவான விஷயங்களை, ஓகேவா? ரிலீஸ், எண்டிங் தட் லீட் டு நியூ பிகினிங்ஸ், த நீட் டு ரிலீஸ் சிச்சுவேஷன். எஸ், இதுதான் இந்த சிச்சுவேஷனை ரிலீஸ் பண்ண சொல்கிறார். நான் சொன்ன விஷயத்தை தான் அடுத்த காலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சில பேருக்கு மேரேஜ் ப்ரப்போசல், எஸ் மேரேஜ் ஆக போகுது, மேரேஜ்க்காக கேட்டுட்ருக்கீங்க. செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. உங்களுக்கான அந்த டைம் பீரியட் வந்திருக்கு செல்லங்களே. இந்த ஸ்டார் கார்டு வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா நீங்கள் எதிர்பார்த்துட்டுனா கண்டிப்பாக நடக்குது. உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது செல்லங்களே. உங்களோட ட்ரீம்ஸ்லாம் வந்து ட்ரூவாக நடக்க போகுது. கிராட்டிடியூட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? எல்லா கார்டும் சூப்பர் கார்டு, மேஜர் ஆர்கான கார்டு. வாட் அ பியூட்டிஃபுல் கார்டு. சூப்பராக இருக்குது. செல்லங்கள் நிறைய பேர் வந்து இந்த மேஷம் சிம்மம் அடிக்கடி நான் பார்க்குறேன். மேஷம் சிம்மம் தனுஷ் சாமா வச்சு செய்து கர்மம். ஆனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்குது செல்லுங்க. நான் அப்படி ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் வருது. அதே மாதிரி கன்னி, மகரம், ரிஷபம், இந்த ராசியில் லக்னம், இந்த 6 ராசியில் லக்னம் தான் அடிக்கடி ட்விஸ்ட்டு, அடிக்கடி. அதே மாதிரி கடகம், எமோஷ்னல் லாக்லாம் அதிகமாக கடகம், விருச்சிகம், மீனம் இவங்களுக்கு வருது. செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கிரக பிரவேசம் பண்ணுறது, வீடு வாங்குறது, திருமணம் நடக்கிறது, செலிப்ரேஷன் எல்லாம் சூப்பர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வெளியூர் பயணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் வந்து பிரேக்கில் இருந்துகிட்ருக்கீங்க. அதாவது லவ் லைஃப் பிரேக்காக இருக்கலாம், இல்லை திருமண வாழ்க்கையில் பிரேக்கு. நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும், வெளியூருக்கு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். மூன் எனர்ஜி பவரை ரைஸ் பண்ணுங்கள். ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட் அடிக்கடி வருவீங்க. அந்த ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்காதீங்க. ஒரு நேரம் ப்ளஸ்ஸாக இருக்கிறது, ரொம்ப பாசிட்டிவாக அப்படியே நான் தான் சிங்கம், நான் தான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு நினைக்கிறதா. ஒரு நேரம் நான் என்ன மாதிரி ஒரு காமெடி பீஸ் யாருமே இருக்க மாட்டாங்க போல இருக்கே, என்ன மாதிரி ஒரு அப்பாவி, என்ன மாதிரி ஒரு ஏமாளி யாருமே இருக்கும், அந்த மாதிரி தாட் ஓடும், ஓகேவா? அதுலேருந்து கொஞ்சம் உங்களை பேலன்ஸ் பண்ணுங்கள். இந்த தாட் யாருக்கெல்லாம் இருக்கும்னா கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம், ஓகேவா? ஒரு ஃபியூ பீப்புள் மட்டும் இந்த மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் இந்த இதில் இருக்கவங்க அதிகமாக இருக்குது.
சரியா? இந்த சிச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க, நீங்கள் இது வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த என்ன சொல்கிறேன்னா ஆஸ்ட்ரோபடி வருது. ஒரு சிலர் அந்த ராசி இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா அது உங்களுக்கானது தான், பயப்படாதீங்க. கண்டிப்பாக வெளிநாட்டில் இப்போ சில பேர் வந்து பிரேக்கப் ஆகிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து வெளியூரில் நீங்கள் இருக்கலாம். இங்கே ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ரிலீஸ் பண்ண வேண்டியதை ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், திருமணம் நடக்கிறது, புதிய வீடுகள் வாங்குறது, நீ ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது, ஓகேவா, வெஹிக்கிள் வாங்குறது, அந்த மாதிரி வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இதெல்லாம் அதை செய்வீங்க. வேலைக்காக முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அப்ராடில் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும், ஓகேவா. அது மாதிரி ஒரு சிலர் அப்ராட்லேயே கூட இருக்கலாம் இப்போது, அதுவும் உங்களுக்கு சக்ஸஸான ஒரு நல்ல ஜாபை கொடுக்கும். நீங்கள் இந்த இதிலேருந்து ஹீல் ஆகணும். அதாவது அந்த எமோஷ்னல் லாக்கு, லவ் லைஃப் ஃபெயிலியர், இல்லை திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் இருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட 7 சக்கராவில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது எந்த சக்கரா இதுவாகும்னா இந்த ரூட் சக்கராவை கவனிங்க, சோலார் பிளக்ஸை கவனிங்க. எல்லா சக்கராவும் இம்பார்ட்டன்ட் தான். அந்த சக்தி நிலைகள் எங்கெல்லாம் மேஜர் ப்ராப்ளத்தை கொடுக்கும்னா இந்த 2 இது வந்து ரொம்ப மேஜர். ஏன்னா அந்த பயம், உள்ளுக்குள்ளே பதட்டம்லாம் இருந்ததுன்னா எதையும் ஸ்போர்ட்டிவாக செய்ய மாட்டீங்க, பயந்துக்குவீங்க. கடவுள் கண்ணு முன்னாடி வந்து நின்னா கூட இவர் ஏழுமலையார் இல்லை, இவர் வந்து யாரோ வழிபோக்கார், இவர் யாரோ பைத்தியக்காரர் வர வந்து நிற்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவீங்க அவரை. ஆனால் அவர் அப்படிலாம் வரமாட்டார், கவலைப்படாது. புரியுதா? குரு மூலயமா தான் உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணிகிட்ருக்கிறாரு. சில விஷயங்கள்லாம் நான் வந்து சுசகமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம பிள்ளைங்களாம் நிறைய பேர் சூரிய நாராயணரோட பிளஸ்ஸிங்ஸ், ஏழுமலையாரோட பிளஸ்ஸிங் அழகாக அட்ராக்ட் பண்ணுறீங்க. அதை அழகாக அப்படியே மூவ் ஆன் பண்ணுங்கள். சக்ஸஸ் பாருங்கள், ரிவ்யூ கொடுங்க. உங்களோட அந்த உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்க அந்த விஷயம், நடக்க போகிற விஷயம், நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த விஷயங்களுக்கு இறைவன் எப்போவுமே வந்து உங்களோட துணையாக இருக்கார். அது நீங்கள் நன்றி உணர்வோடு அவருக்கு வந்து நன்றி சொல்கிறது தான். நீங்கள் மனசுக்குள்ளேயே நன்றி சொன்னீங்கன்னா அவருக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் 4 பேருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ஆன்மாக்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும்ல. நீங்கள் போய் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்லை, ஒரு ஹார்ட் ஒர்க் போட தேவையில்லை, நீங்கள் ஃபைனான்ஸ் கூட கொடுக்க தேவையில்லை அவங்களுக்குலாம். நீங்கள் ஒரு ஆறுதல், என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு, ஒரு சாட்சியம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதுவே ஒரு பெரிய கிராட்டிடியூட். அது மற்றவங்களுக்கு ஹை ஓப்பனிங் கொடுக்கும். எத்தனையோ ஃபேக்கான மாஸ்டர்ஸ், பைத்தியக்காரனுங்களாம் சுற்றின்னு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு. அவனுங்க ஸ்பீச்செல்லாம் கேட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜனங்களுக்கு என்ன பண்ணுறது, பாவம் அவங்களுக்கு வேறு வழியில் அவங்க என்னமோ ஏதோ பெரிய ஆன்மீகத்தை காட்டுற மாதிரியே அவங்களோட ஸ்பீச் இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தா குட்டிச்சோராக தான் இருக்காது. அவ்வளோ ஒரு ஃபேக்கான மனிதனாக இருந்துக்கிட்டால் ஸ்பிரிச்சுவல் லைனில் கடவுளை வேறு இழுத்துக்க வேண்டியது. அதில் அவர் வந்து சொல்லிடுவார், இவர் வந்து சொல்லிடுவாருன்னெலாம் பேசுவானுங்க. இப்படியான மாஸ்டர்ஸ் இருக்கிற அந்த மாதிரியான போலிகள் இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் உங்களை நல்லபடியாக வழிநடத்துறதுக்கு ஒரு அற்புதமான டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் உங்களுக்கு வழிநடத்திட்டு இருக்காங்க. அதை 4 பேருக்கு சொல்லுங்கள். அதுவே புண்ணிய கர்மா. திடீர்னு என்ன ஏமாமா ரொம்ப கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. வெளியில் அவ்வளோ ஃப்ராட் தனம் நடந்துகிட்ருக்குது. அதெல்லாம் நினச்சா நெஞ்சு பொறுக்குது இல்லையே. இந்த நிலைக்கெட்ட மனிதர்கள் நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லைன்னா பாரதி பாடினது கோவத்தை கொடுக்குது எனக்கு. இவ்வளோ நாளாக ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருந்தவருக்கு இப்போ தான் பேசுகிறார் ஒருத்தர் மனசை பற்றி. ஏன் மனசை பற்றி இவ்வளோ நாள் பேச வேண்டியது தானே? நம்ம சேனலில் ஏதாவது பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மனசை பற்றி பேசுகிறாரு இப்போ. பேசி நீ உனக்கு இப்போ இப்படியே எத்தனை பேர் அது கூட பேசுகிற டாப்பிக்கை கரெக்டாக பேசி உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கற்றுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து பேசுனேன்னா பரவாயில்ல. நீ பொதுவாக நீ மனசில் இப்படி இருக்கணும், மனசில் அப்படி இருக்குன்னா எப்படியே வந்து அவங்க சரி பண்ணிக்குவாங்க. இப்போ பேக்கப்ஸ் இருக்குது, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் பேக்கப் நீங்கன்னா பேக் வச்சுருக்கீங்களா, பேக்கை தூக்கி அப்படி போட்டு அப்படியே போயிடுறதுக்கு அப்படியெல்லாம் போகாது. அது எமோஷ்னலோட லாக் ஆனது. அதுக்கு என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கோ, எந்த ஹீலிங் இருக்கோ, அது டிவைன் பிளஸ்ஸிங்கால் மட்டும்தான் அதை மூவ் ஆன் பண்ணிக்க முடியும். டிவைன் பவர் அப்படின்னு சொல்கிறேன் நான். இது ஒன்றும் சாதாரண கிளாஸ் கிடையாது. நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் சும்மா இப்படி பண்ணுங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி உட்காந்து பண்ணுங்கள், அப்படியே உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா, கரெக்டான விஷயத்த பண்ணுங்கள், சொல்லி கொடுப்பேன். எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க, எந்த இடத்துல எரர் நடக்கும், அந்த எரர் நடக்கிற இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ண முடியும். இல்லைனா ஒரு சில விஷயங்களை அவங்க கேட்க கூட தயங்குவாங்க, பயப்படுவாங்க.
ஏதோ இன்னும் மற்ற இடத்துல இருக்க மாதிரி தான் போல இருக்குது இங்கேயும் நினச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து அப்படி டேக் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் டீச்சர் இருக்க கிளாஸ் ரூமில் வந்து ஸ்டூடெண்ட் படித்தா எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. டீச்சரே இல்லாத கிளாஸ் ரூமில் உட்காந்து காஃபி ஆற்றிட்டு இருக்க மாதிரி, டீ ஆற்றிட்டு இருக்க மாதிரி, டீ என்னது ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஆளே இல்லாத இடத்துல உட்காந்து டீ ஆற்றிட்டு இருந்து யாருக்கு பிரயோஜனம்? அந்த மாதிரி தான் அந்த ஆள் பண்ணிகிட்ருக்கிறது. சில ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவ்வளோ ஃபேக். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறியா, ஒழுங்காக கொடு. அதை விட்டுட்டு பொதுவாக அப்படியே என்னவோ பெரிய எக்ஸாம்பிள். இவ்வளோ நாளாக எங்கடா போனேன் மனசை பற்றி பேசுகிறதுக்கு? இத்தனை நாளாக பேசலை, இப்போ வந்து மனசை பற்றி பேசுகிறேன். எந்த சேனலை பார்த்து காப்பி அடிக்கிற நீ? மனசு இப்போ இவ்வளோ நாள் உனக்கு தெரியலையா? மனசு அவங்களுக்கு எதுவுமே நடக்கலை, அவங்கள ஃபாலோ பண்ண பீப்புளுக்கு வந்து எதுவும் நடக்கலை, கொஸ்டின் பண்ணுறாங்க போல இருக்குது. அதுக்கு அந்த ஆன்சரை கொடுக்குறாரு. இவ்வளோ நாள் எங்கே போனேன்? ஃபஸ்ட்டு மாற்ற வேண்டிய இடமே அங்கே தானே. அதை நீ ஃபஸ்ட்டு சொல்லி அவங்களுக்கு அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிக் கொடு. உனக்கு தெரிஞ்சால் சொல்லிக் கொடு. லூஸ் பர்சன் என்ன சொல்கிறது? என்னையோ செல்லங்களே, சில பேர் வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கணும், புதிய முயற்சிகள் பண்ணணும், எனக்கு வந்து எனக்கு டிவைன் எனக்கு பெருமாள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ப்ரேயர் வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செல்லங்கள் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேலண்டடான பர்சன், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன். சில பேர் வந்து மகாகாளி வழிபாடு பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கான அந்த ஒரு விஷயம் யோசிச்சுட்ருக்கீங்க. அது உங்கள் லைஃப்காக இருக்கலாம், உங்களோட ஜாப்காக, படிப்புக்காக. ஒரு சிலர் நல்ல மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 21ஆம் தேதி அமாவாசை தினம். அன்னைக்கு வந்து சிறப்பு பிரார்த்தனைகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணணும், உங்களோட ஆராச்சக்ரா பிளாக்கேஜஸ், கர்மா கிளன்சிங், பிளாக் மேஜிக் அதோட அந்த இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டே. இன்றைக்கி வந்து பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி பிளாக்கேஜஸ் கட்டுகள் உடையும். ஓகேவா? ஸோ ஹீலிங் ட்ரீட்மெண்ட், யாருக்காவது ஹில்னஸ் இருக்குது, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அன்றைக்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து தீட்சை வகுப்புகள் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் அவைலபிள் தீட்சை அன்றைக்கி இருக்குது. ஓகேவா? முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா, அதாவது இது நியூ மூன் டே சொல்லுவாங்க இல்லையா, அமாவாசை தினத்தை. இதுக்கப்புறமா வந்து 3ஆம் பிறை வரும், அந்த டேவும் சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி நியூ மூன் டேயில் பண்ணிக்க முடியாதவங்க 3ஆம் பிறை அன்றைக்கும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த 2 நாள் உங்களுக்கு அவைலபிள், 21, 23 இந்த 2 தினங்கள். ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஒரு தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல அபரிவிதமான பலனை கொடுக்கும். நியூ மூன் டே அன்றைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. நம்மளோட ட்ரஸ்ட் மூலமாக நிறைய பேருக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட் டொனேஷன், அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக, இந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகள், அந்த முதியவர் பெற்றோருக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக, உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் நடத்தப்படும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஃபுட் டொனேஷனுக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுக்கும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் அந்த ஃபுட் டொனேஷன் டீட்டெயில் அனுப்பி நீங்கள் வந்து அந்த ப்ரேயரில் கலந்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நீங்கள் வந்து ஒரு மதர் கேரக்டரில் கூட அந்த ஏஜ் குரூப் கூட இருக்கலாம் சில பேர். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கணும், இதில் வந்து எனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்கிறார். ஓகேவா? அது வேர்ல்டு கார்ட். கண்டிப்பாக இந்த ஒரு சக்ஸஸ் இருக்குது. brilliant success, a time of joyful accomplishment and spiritual enlightenment. கண்டிப்பாக ஒரு நியூ ஜேர்னி, ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் சில பேருக்கு அதில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த டைம் நல்லா இருக்குது, அதை கற்றுக்கலாம். அதில் வந்து நீங்கள் ஷைன் ஆக முடியும். ஃப்ரீடம் டு டூ வாட் எவர் யூ வாண்ட். உங்கள்கிட்ட நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும், நீங்கள் என்ன கற்றுக்கணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்களே உங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க, பண்ணணும், அவ்வளோதான். இந்த கார்டு அதை சொல்லுது.
பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஏன்னா நீங்கள் ஒரு டிவைன் என்லைட்மெண்ட்டாக, நீங்கள் ஒரு தெய்வீக ஒளியின் ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து ஒரு ஜேர்னி உங்களுக்கு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் நடக்க போகுது. அதனால தான் இந்த கார்டில் ரொம்ப அதை அழுத்தம் திருத்தமாக ஹைலைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு டிவைன் லைட்டாக இருக்குங்க, டிவைன் பவராக இருக்கும் போது உங்கள் வழிகள்லாம் திறக்கப்படும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? கிரேட் சக்ஸஸ். பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே. மோஸ்ட் ஆஃப் இந்த இப்போ நான் சொன்ன விஷயம் சில கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக சூட் ஆகுது கைஸ். ரொம்ப அன்பு, கருணை, பாசம், நேசம் எல்லாம் இருக்கிறவங்க, ரொம்ப பொறுப்பான ஒரு குடும்ப தலைவியாக கூட சில பேர் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் வருது. ஸ்பிரிச்சுவல் லைனில் என்லைட்மெண்ட்டாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனாக வரதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பண்ணுங்கள். ஒரு சிலர் அந்த லைனில் கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வழிகள் திறக்கிறது. நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். அதே மாதிரி சில ஃபீமேல், மெயில் ஆர் ஃபீமேல் 2 பேருமே பார்க்குறீங்க இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே. கண்டிப்பாக நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து உங்கள் நபர், உங்கள் குடும்ப தலைவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒரு தலைவியாக இருக்கீங்க பார்க்குறீங்கன்னா உங்கள் குடும்ப தலைவர் உங்களுக்கு நான் இவ்வளோ அன்பாக பாசமாக குடும்பத்தை அரவணைக்கிறேன், என்னை நல்லா பார்த்துக்கணும், என்ன என் குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட் கொடுப்பார். ஒரு சிலர் வந்து நீங்கள் மெயில் எனர்ஜி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க, உங்கள் மனைவிக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நாளாக பேசலை, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இல்லை கண்டிப்பாக மனைவிக்கிட்ட கம்யூனிகேஷன் இருக்குது. இது வந்து சில மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன். கொஞ்ச நாள் வாய்க்கா வரப்பு தகராறு இல்லைனா நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமே அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த உறவு மேம்படும். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்கிறார். ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. உங்களுக்கான டிவைன் டைமிங் வரப்போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அந்த டிவைன் டைமிங் அலைனாய் உங்ககிட்ட வர வரைக்கும், அந்த பிளெஸிங் வாங்குற வரைக்கும் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? செல்ஃப் ஹீலிங் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப வந்து அந்த பார்ட்னரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த மெயில் எனர்ஜி. ஓகேவா? நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில வாங்க, கொஞ்சம் வெளில இந்த ஒரு 2 நாள் வெளியே லீவ் எடுத்துக்கிட்டு கூட எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு அந்த சூழ்நிலையை வந்து ரசித்து அங்கே வந்து உங்களுக்குன்னு ஒரு லைஃப், அதாவது இது வந்து ஒரு புது உலகம், இந்த உலகத்தில் நான் ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுங்க. ஹீல் பண்ணிக்கோங்க. 2வது நல்லா தூங்குங்க. எங்கே மேடம் படுத்தன்னா பாஸ்ட்டு தான் மேடம் நினைவுக்கு வருது, நடந்து போன விஷயங்களே தான் அசை போடுது மனசு அப்படின்லாம் இருந்துச்சுன்னா ஹீலிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. ஓகே. இந்த ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுற அன்றைக்கி அற்புதமாக எத்தனை பேருக்கு தெரியுமா, எத்தனை பேர் சாட்சியம் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பிங் அவ்வளோ அருமையாக வரும். ஃபஸ்ட்டு டே உங்களோட 6 சக்கரா பிளாக்கேஜஸ் கிளன்ஸ் ஆகி பவர் ஆகுதுன்னா நல்ல ஸ்லீப்பிங் மோட் போயிடுவீங்க. ஓகேவா? ஒரு சிலரோட கர்மா பேட்டர்ன் நல்லா அதிகமாக வேலை செய்யும். நான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பேன். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தால் டிவைன் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சொல்கிற மாதிரி குருக்கிட்ட சரண்டர் பண்ணி உங்கள் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேடினீங்கன்னா உங்களோட 6 சக்கரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுங்கள். உங்கள் கர்ம வினையின் காரணமாக கூட ஏன் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் இவ்வளோ அன்பான பர்சன், ரொம்ப பொறுப்பு, நேர்மை, ரொம்ப ஹானஸ்ட்டாக கூட இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க. அப்புறம் ஏன் உங்களுக்குள்ள இந்த கிளாஷ் வந்தது? ஸோ ரொம்ப டிப்ரெஷன் போயிருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வாங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ், அதுதான் உங்களோட எதிர்பார்ப்பு, சவால்கள், பிளெஸ்ஸிங்ஸ், எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்களோட லேகிங், அதுக்கான காரணங்கள் எல்லாமே சொன்னார். 2வது ஹையர் செல்ஃப் உங்களை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், தெய்வம் எப்படி வந்து மாதா பிதா குரு மூலமாக உங்களை பாதுகாக்கிறாங்க, அது சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணேன். எந்த அளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ, கடவுளுக்கு தான்
எவ்வளோ டே ஒவ்வொரு மெசேஜ்லேயும் அவ்வளோ விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து நானாக சொல்லலை, சொல்ல வைக்கிறாரு. ஏன்னா கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் வருது. ஓகேவா? அவங்க அந்த லைன்லேருந்து அந்த இடத்துலேருந்து என்னை இதை பேச வைக்கிறாங்க, நான் பேசுகிறேன். உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க சொல்கிறாரு, கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆனால் ஒரு பையவே 4 மணி நேரம் ஆகுது. சரி, என்னையோ 4 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கோம்ல. இப்போ பைல் 2க்கு பார்த்துடலாமா?